சிறுநீரக கோளாறு. உலகளவில் 10 ஒருவருக்கு இந்த நோய் இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. சிங்கப்பூரில் அதன் எண்ணிக்கை அதைவிட அதிகம். 2035ஆம் ஆண்டுக்குள் 4 சிங்கப்பூரர்களில் ஒருவருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்படக்கூடும். சிறுநீரக நோயால் பாதிக்கப்படும் பாதி பேருக்கு நோய் இருப்பது தெரியாமலேயே போகலாம். நோய் வந்துவிட்டதே, அடுத்து என்ன செய்வது? மருந்து, சிகிச்சை இப்படி இருக்கையில் இனி சிறப்பாக வாழ முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் பலரின் மனத்திலும் எழக்கூடும். சிறுநீரக கோளாறு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. நோயை சமாளித்து முழுமையாக வாழலாம். இப்படி நினைப்பவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்கவிருக்கிறோம். 70 வயது சுந்தரமோகன். இதய கோளாறு, இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் போன்ற பிரச்சனைகள் இவருக்கு. 2015இல் பக்கவாதமும் ஏற்பட்டது. அப்போதுதான் அவருக்கு சிறுநீரக நோய் இருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். இப்போ இந்த சிறுநீரக கோளாறு உங்களுக்கு எப்போ ஏற்பட்டது? ஒரு எத்தனை வயசு இருக்கும்? சொல்லப்போனால் ஒரு 65 வயதில் ஏற்பட்டது. நான் பிளட் டெஸ்ட் பண்ணேன். பிளட் டெஸ்ட் பண்ண அந்த ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரீனல் டாக்டருக்கு ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அவர்கிட்ட பொண்ண தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களோட கிட்னி ரொம்ப பேட்டாக இருக்குது. ஸோ அப்போ தான் தெரிய வந்தது. இப்போ எதனால் இந்த நோய் ஏற்பட்டது அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னாங்களா? ஒன்று ஸ்ட்ரோக், மற்றொன்று டயபெட்டிஸ். இப்போ நிறைய சவால்களை சந்திச்சிருக்கீங்க. இப்போ சிறுநீரக கோளாறு அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதை நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு வரீங்க? சாப்பாடு சீனியை கம்ப்ளீட்டாக சாப்பிடுது. இப்போ டயாலிசிஸ் சொன்னாக்கா ஒரு வாரத்தில் 3 வாட்டி போவேன். திங்கள், புதன், வெள்ளி. அவருக்கு கரெக்டாக மருந்து அந்த நேரம் கரெக்டாக மருந்து கொடுக்கணும். அப்புறம் இப்போ அவர் டயாலிசிஸ் செய்ததுனால தண்ணி ரொம்ப குறைவாக கொடுக்கணும். ரொம்ப சுத்தமாக வேறு இருக்கணும். அவர் எங்கேயும் வெளியே அழைச்சி போனால் கூட ரொம்ப ஜாகிரதையாக அழைச்சிட்டு போகணும். என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும், எப்படி அவர் சாப்பாடு எந்த லிமிட்டில் கொடுக்கணும்னு அப்போலாம் எல்லாம் சொல்லினோட அப்போ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அதே மாதிரி வந்தனோட கொஞ்சம் முன்னேறிட்டார். சரி, கிட்னி பிரச்சனை வந்ததுன்னு வாழ்க்கைன்னு வெறுக்கக்கூடாது. அது நம்ம போராடணும். போராடி நம்ம ஜெயிக்கணும்னு பார்க்கணும். அந்த எண்ணத்தில் தான் நான் வேலையை விட்டுட்டு அவரை ஜாகிரதையாக பத்திரமா பார்த்துக்கிறேன். பிரபல உள்ளூர் பாடகர் மோகன். தற்போது இவருக்கு வயது 57. இவருக்கு 21 வயதிலேயே சிறுநீரக நோய் ஏற்பட்டதென்பது பலருக்கும் தெரியாத ஒன்று. ஆனால் இவர் மனம் தளரவில்லை. இன்று வரை முழுமையான வாழ்க்கையை வாழ்வதில் கவனம் செலுத்துகிறார். அதாவது 21 வயசில் IgA nephropathyன்னு ஒரு கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ சம்வே அலாங் த வே ஒரு 29 இயர்ஸில் டயபிட்டிஸை டயக்னோஸ் பண்ணாங்க. at 30 ஹைப்பர் டென்ஷன். அது ஒரு பேக்கேஜ் டீல்னு சொல்லுவாங்க. அதனால் என்னாச்சு, 35 இயர்ஸ் end ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர். அது டோட்டலாக போயிடுச்சு கிட்னி. போன பிறகு ஐ ஹேட் டு கோ ஆன் டயாலிசிஸ். கிட்னி ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு கிரெட்டினின்னு ஒரு காம்பவுண்ட் ரொம்ப அதிகமாக காட்டும். அப்புறம் என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பார்த்திங்கன்னா தூக்கம் இருக்காது. எல்லோரும் தூங்குவாங்க எப்போதும் போல் நைட்டில், நமக்கு தூக்கமே வராது. பகலில் தான் தூக்கம் வரும். அப்புறம் எது சாப்பிட்டாலும் பசி எடுக்காது. இதெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ்னால் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு தெரியாது கிட்னி ஃபெயில் ஆகுதுன்னா இதுதான் அறிகுறி. ஸோ ட்ரான்ஸ்பிளான்ட் நடந்த பிறகு எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஃபினிஷ் பியூட்டிஃபுல் லைஃப் எல்லாம் நார்மல் ஆகிடும்னு. மெடிசன் ரெஜிமெண்ட் கரெக்டாக சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 8:30 காலையில் எந்த ஊருக்கு போனாலும் சிங்கப்பூர் டைம் 8:30 காலையில் நான் 19 கேப்சூல்ஸ் சாப்பிடுவேன். டோட்டலாக நான் சொல்கிறது 8:30 இந்த மார்னிங், 8:30 இந்த ஈவினிங். 12 ஹவர்ஸ் சைக்கிளில் கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 19 மருந்து நான் சாப்பிட வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த மருந்து எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ். அதனால் என்னோடய சுகர் வேறு அதிகமாகிடும். எவ்வளோ தான் நான் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் கூட, எக்ஸசைஸ் பண்ணால் கூட, ஸ்டெராய்ட்ஸோட சைட் எஃபெக்ட் சுகரை ஏற்றி விடும். சுகர் ஏற்றும் பொழுது ஐ ஹேவ் டு ப்ரொடெக்ட் த டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்சுலின் போட்டாகணும். ஐயோ போச்சா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் தான் சீக்காளியாச்சா வேலை செய்யக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல், எல்லாரும் போல் எப்படி சராசரி நீங்களாம் ஓடுறீங்களோ, எல்லாம் வேலை செய்கிறீங்களோ, அந்த மாதிரி ஒரு ஊக்கத்தோடு தான் நான் வாழ்க்கையை இன்றைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன்.
உலக அளவில் சிறுநீரக கோளாறு அதிகமாக காணப்படும் நாடுகளின் பட்டியலை பார்ப்போம். முதல் 2 இடங்களில் தைவான், அமெரிக்கா. சிங்கப்பூருக்கு 3ஆம் நிலை. தற்போது 14 விழுக்காட்டினருக்கு சிறுநீரக நோய் உள்ளது. 2021ஆம் ஆண்டில் தினமும் 6 பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு நேர்ந்தது. ஆண்களே சிறுநீரக நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் 2035க்குள் சுமார் 9 லட்சம் சிங்கப்பூரர்களுக்கு சிறுநீரக நோய் ஏற்படலாம். சிங்கப்பூரில் இப்போ சிறுநீரக செயலிழப்புன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, அதே மாதிரி சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று கவுட் அப்படின்னு இருக்குது. சில பேருக்கு அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ்னு இருக்குது. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, சர்டன் ருமட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவங்களுக்கு வலி நீக்கிறதுக்காக மருந்து. இது கிட்னி பாதிப்பு ஏற்படும். இனிப்பு அளவு ரொம்ப கூடுதலாக ரத்தத்தில் ஆயிடுச்சுன்னா நமக்கு சிறுநீரக சுரக்கிறது, உற்பத்தி ஆகுது அதிகமாகும். ஸோ இவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ஸோ வி கால் இட் பாலியூரியா. இந்த மாதிரி சிறுநீர் அதிகமாக சுரக்கிற மாதிரி வந்ததுன்னா நமக்கு தண்ணி அளவு குறைவாதனால நமக்கு தாகம் அதிகமாக எடுக்கும். ஸோ பாலிடிப்சியான்னு சொல்லுவோம். கிட்னி ஒரு ஹியூமனோட இன்டர்னல் மில்யூ, இன்டர்னல் என்வாயன்மெண்ட், அது சரியாக வைக்கிறது தான் அதோட பெரிய ஒரு கடமை. ரெண்டாவது கடமை ஃப்ளூயிட் பேலன்ஸ். அதாவது தண்ணி அளவு உடம்புல ரொம்ப குறைவாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் அது ஒரு ரெகுலேட்டர் மாதிரி. தண்ணி தேக்கம் ஏற்படும் உடம்புல, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அது கிராவிட்டினால அது காலில் முதல்ல வரும். பட் அது போக போக நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அந்த தண்ணி நம்ம நுரையீரலில் தங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு மூச்சு விட பாதிப்பு ஏற்படலாம். வரும் முன் காப்பு தான் பெரிய ஒரு விஷயம். சில பேருக்கு ஃபேமிலி மூலமாக வந்திருக்கலாம். பட் அப்படி இருந்தாலும் there is always something that can be done. உடற்பயிற்சி பண்ணி நல்ல ஒரு சத்துணவாக சாப்பிட்டு, அதே மாதிரி எடையும் ரொம்ப அதிகம் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம், அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக செக்கப் பண்ணிக்கணும். அதாவது பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ப்ரெஷர், இது மாதிரி பண்ணிக்கணும். உங்கள் உடல்நல என்னவாக இருந்தாலும் அதை மேம்படுத்த முடியும். ஈவன் இஃப் யூ ஹேவ் கிட்னி டிசீஸ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். ஸோ அது உங்கள் கையில் இருக்குது. டயாலிசிஸ் எனப்படும் இரத்த சுத்திகரிப்பு சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் செய்து கொள்ளும் முக்கியமான சிகிச்சை இது. 2012க்கும் 2022க்கும் இடைப்பட்ட காலத்தில் இதை செய்ய தொடங்கியோரின் எண்ணிக்கை 50 விழுக்காடு உயர்ந்துள்ளது. தற்போது தினமும் 4 புதிய நோயாளிகள் இரத்த சுத்திகரிப்புக்கு செல்கின்றனர். தற்போது நாடு முழுவதும் 41 இரத்த சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளன. தேசிய சிறுநீரக அறநிறுவனம் இவற்றை நடத்தி வருகிறது. வரும் ஆண்டுகளில் இன்னும் கூடுதலான நிலையங்களை அமைப்பதற்கும் திட்டமுள்ளது. நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இவை உதவும். அரை மில்லியன் பேர், ஆம், கிட்டத்தட்ட 1/2 மில்லியன் பேருக்கு சிறுநீரக பிரச்சனை இருப்பதாக தேசிய சிறுநீரக அறநிறுவனம் மதிப்பிடுகிறது. இவர்களுள் பெரும்பாலோருக்கு சிறுநீரக செயலிழப்பு நேரும் வாய்ப்பு அதிகம். மொத்த மக்கள் தொகையில் சுமார் 10 விழுக்காட்டினருக்கு அது ஏற்படலாம். நீரிழிவு நோய் இருந்தால், உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் சிறுநீரகம் செயலிழக்கும் சாத்தியம் அதிகம் என்று பதிவுகள் காட்டுகின்றன. குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக கோளாறு இருந்தது என்றாலும் அடுத்தடுத்த தலைமுறை அந்த அபாயத்தை சந்திக்க நேரிடலாம். 41 வயது சசிதரன். இவர் ஒரு பகுதி நேர கணக்காளராக இருக்கிறார். நேரம் கிடைக்கும்போது வாடகை வண்டியும் ஓட்டுகிறார். முன்பெல்லாம் காலை 9 முதல் மாலை 5 மணி வரை வேலை செய்தவர். சிறுநீரக கோளாற்றினால் வாழ்க்கை முறையையும் வேலை நேரத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. உங்களுக்கு இந்த சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படின்னு எப்போ தெரிய வந்தது? சுமார் எத்தனை வயது இருக்கும்? எனக்கு ஒரு 14 வயது இருக்கும். எனக்கு டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணாங்க.
அதுக்கு பிறகு 21 years ஓல்டில் திங்ஸ் did not get better. டைப் 2 டயபிட்டிஸ் இப்போ டைப் 1 ஆகிடுச்சு. ஐ நீட் டு பி இன்சுலின் டிபெண்டன்ட். 37 வயசில் தான் எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு டயக்னோஸ் பண்ணாங்க. டாக்டர் சொன்னது இப்போ வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, யூ நீட் டு கோ ஆன் டயாலிசிஸ் ஃபார் 3 times a week. எதனால் உங்களுக்கு இந்த நோய் வந்தது? எங்கள் அப்பா அம்மாவுக்கும் டயபிட்டிஸ் இருந்திருக்கு. அதனால் சிறு வயதிலே எனக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஹெரிடிட்டரி. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததற்கு முன்பு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்தது? சாப்பாடு வைஸ் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் தான். ஏன்னா வெளியே மோஸ்ட் நம்ம வெளியே இருப்போம், வேலைக்குள்ள இருப்போம், ஹாக்கர் சென்டர் ஃபுட்டு அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பாடு வந்து டயபிட்டிஸ் உள்ளவங்க எடுத்துக்கூடாது. ஸோ நான் டாக்டர் பேச்சு நான் கேட்கல, நான் ஒத்துக்கிறேன், நான் டாக்டர் பேச்சு நான் கேட்டுக்கல. இப்போ சிறுநீரகம் செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நான் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் டினையலில் இருந்தேன். ஏன்னா என்னால் நம்ப முடியல. இந்த பிகாஸ் நான் வந்து ஆக்டிவாக இருந்தாலும், நான் வேலைக்கு போயிருந்தாலும் டாக்டர் சொல்லுவாங்க நீ இப்போ 3 நாளைக்கு வந்து 4 hours a day வந்து டயாலிசிஸ் செய்யணும். வேலையை எப்படி இது பாதிச்சுது? நான் வேலையை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா 4 மணி நேரம் வந்து கண்டிப்பாக எந்த எம்ப்ளாயும் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு இப்போ என் ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ அது மட்டும் செஞ்சுக்கிட்டு, கிட்னிக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, டயாலிசிஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியுமோ வேலை செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அண்ட் சம் டயாலிசிஸ் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இட்ஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். யூ கண்ட்ரோல் யுவர் டயட், யூ கண்ட்ரோல் யுவர் லைஃப் ஸ்டைல். எவ்ரி டே யூ மேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ், தென் யூ கேன் கிளைம் த மவுண்டன். சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் தொடக்க காலத்தில் அறிகுறிகள் தெரியாமல் போகலாம். ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையும் நோய் முற்றுவதற்கு காரணமாக இருக்கலாம். 55 வயது ஜைனப்புக்கு அதுதான் நடந்தது. வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என உணர்ந்தார். எங்கெல்லாம் உதவி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை நாடி சென்றார். எனக்கு சிறுநீரக நோய் வந்து 2017 வந்தது. காலு ரெண்டும் வீங்கிடுச்சு. அண்ட் தென் ரொம்ப வாந்தியாக வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியல. உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன மாதிரி இருந்தது? அப்போ ரொம்ப ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், ரொம்ப ஒர்க்கஹாலிக். என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தது? இங்கே ரஷஸ் மாதிரி வந்துட்டு லெஃப்ட் ஆர்மில் ரஷஸ், அண்ட் தென் மை 2 legs swollen. ரொம்ப பலம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் தங்க வச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில். தங்கி டாக்டர் சொல்லிவிட்டான் அவனுக்கு கிட்னி ரொம்ப வேலை செய்ய மாட்டேது, அதனால் அவனுக்கு டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. அப்போ என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த பிரச்சனை வந்த பிறகு உங்களுடைய உணவு பழக்க வழக்கம்லாம் எப்படி மாறி இருக்கு? சோறு சாப்பிட்றதில்ல ரொம்ப. ஏன்னா சோறில் வந்து கஞ்சி இருக்குது, வாட்டர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இஸ் த்ரூலா யூனோ. ஸோ அது மாதிரி சாப்பிட்டா மூச்சு திணறல் வரும். அதனால் ரொட்டி, சாண்ட்விட்சு, பிஸ்கெட் வித் தூணா அந்த மாதிரி தான் என் டயட்டிஷியன் சொன்னாங்க. ஆரம்பத்தில் நிறைய சவால்களை எதிர்நோக்கினீங்க. இப்போ வந்து நோய் எதிர்த்து போராடிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? முதல் டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எனக்கு போகிறதுக்கே இஷ்டம் இல்லை, பிடிக்கல, நசமாக பிடிக்கல. ஆனால் இப்போ லைக் மை செகண்ட் ஹோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டயாலிசிஸ் இல்லை, மண்டே எப்படா வரோம். அங்கே நம்ம குரூப் 5 பேர் அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ மற்றவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ பி பாசிட்டிவ்லாம். Just take your medication on time, you know, listen to what the doctor said. இரத்தத்தில் கலக்கும் அசுத்தமான பொருள்கள், கூடுதல் நீர் இவற்றையெல்லாம் வெளியேற்றும் முக்கியமான பொறுப்பு சிறுநீரகத்துக்கு உள்ளது. ஆரோக்கியமான சிறுநீரகத்தால் தினமும் 180 லிட்டர் நீரை சுத்திகரிக்க முடியும். 1.5 லிட்டர் சிறுநீரை உடலிலிருந்து அகற்ற முடியும். சிறுநீரகம் செயலிழந்தால் அது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுக்கு உதவ பல திட்டங்களை அயராமல் வகுத்து வருகிறது தேசிய சிறுநீரக அறநிறுவனம். அவற்றுள் முக்கியமான ஒன்று ஹோலிஸ்டிக் அப்ரோச் எனப்படும் முழுமையான அணுகுமுறை.
தேசிய சிறுநீரக அறநிறுவனம் 2 வகையான சுத்திகரிப்பு சேவை முறைகளை வழங்குகிறது. ஒன்று, பொது சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையங்களில் வழங்கப்படும் இரத்த சுத்திகரிப்பு முறை. மற்றொன்று, வீட்டில் செய்யக்கூடிய நீர் சுத்திகரிப்பு முறை. இந்த முறையின் மூலம் நாம் நீரை கொண்டு இரத்தத்தில் உள்ள அசுத்தத்தையும் கழிவுகளையும் நீக்க முடியும். ஒரு இரத்த சுத்திகரிப்பு தாதி என்ற முறையில் சிறுநீரக நோயாளிகளுடைய வீடுகளுக்கு சென்று சோதனை நடத்துவது என்னுடைய பணி. அவர்களுடைய வீடுகள் சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றனவா என்று பார்த்து இந்த கருவியை பயன்படுத்தும் முறைகளை கற்றுக் கொடுப்போம். அவர்கள் உட்கொள்ள வேண்டிய மருந்து, உணவு வகைகள் மற்றும் சிகிச்சை முறைகளை பற்றியும் கற்றுக் கொடுப்போம். நீர் சுத்திகரிப்பு முறையில் பல வகையான நன்மைகள் உள்ளன. முதலில் இதனை பயன்படுத்துவோர் தங்களுடைய ஓய்வு நேரங்களில் அல்லது வேலை முடிந்து வீடு திரும்பிய பிறகு செய்து கொள்ளலாம். முக்கியமாக இதில் ஊசிகளை பயன்படுத்த வேண்டியதில்லை. அதோடு பொது இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு போகாமல் நோயாளிகள் வசதியாக தங்களுடைய வீடுகளிலேயே இருந்தபடி சிகிச்சை செய்து கொள்ளலாம். இரத்த சுத்திகரிப்பு முறையுடன் ஒப்பிடுகையில் நீர் சுத்திகரிப்பு சிகிச்சைக்கான செலவும் குறைவு. தற்போது நீர் சுத்திகரிப்பு முறையை பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே அதிகரித்திருக்கிறது. அதனால் இந்த நீர் சுத்திகரிப்பு முறையை மேலும் அதிகமானோர் பயன்படுத்த ஊக்குவிக்கிறோம். அதன் மூலம் நோயாளிகள் தங்களுடைய சொந்த வீட்டில் சிகிச்சை பெறுவதோடு தங்களுடைய உடல் நலனிலும் அதிக கவனம் செலுத்தலாம். சிறுநீரக சிகிச்சை முறைகளில் பல முன்னேற்றங்கள். முன்பெல்லாம் இரத்த சுத்திகரிப்பு செய்து கொள்ள கட்டாயம் நிலையங்களுக்கோ மருத்துவமனைக்கோ செல்ல வேண்டும். இப்போது வீட்டில் இருந்தபடியே சிலர் இதை செய்து கொள்கிறார்கள். நாற்பத்தோரு இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் சுமார் 100 புதிய விண்ணப்பங்கள் வருகின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் அனைவருக்கும் சேவை வழங்குவது சவாலாக அமையலாம். 80 வயது கிருஷ்ணபாலன் 65 வயது வரை ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரிந்தவர். ஓய்வு பெற்ற சில ஆண்டுகளில் இவருக்கு சிறுநீரக நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இரத்த சுத்திகரிப்பு நிலையத்தில் சிகிச்சையை தொடங்கினார். தற்போது தமது வீட்டில் சொந்தமாக செய்து கொள்கிறார். எல்லா மாதந்தோறும் எனக்கு ஒரு மாதத்துக்கு சப்ளை அனுப்பிடுவாங்க. அந்த தண்ணி டியூப் எல்லாம் அனுப்பிடுவாங்க. அதை நான் வந்து எல்லாத்தையும் அந்த மிஷினில் ஜோடித்து ராத்திரி 8 மணிக்கு செய்வேன். காலையில் 4 மணி வரைக்கும் the dialysis will go on. என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இப்போ சுத்திகரிப்பு ஆரம்பித்த பிறகு? ரொம்ப கண்டிப்பான முறையில் சாப்பிட்றேன். அதனால் தேவப்பட்டி செய்வேன். அப்புறம் நேரத்துக்கு தூங்கிடுவேன். காலையில் 4 மணிக்கு என் டயாலிசிஸ் முடிஞ்சிடும். 5 மணிக்கு 6:30 வரைக்கும் நடப்பேன். கவர் 5 கிலோமீட்டர்ஸ். கொஞ்சம் யோகா செய்வேன். ஒரு பிரீத்திங் யோகா அண்ட் ஸ்டார்டிங் யோகா. உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய குடும்பத்தினருடைய ஆதரவு எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ரொம்ப முக்கியமானதுங்க. என்னோட மனைவியை வந்து ரொம்ப உதவிச்சுவாங்க. சாப்பாடு, என்னோட வாழ்க்கை தரம் எல்லாம் கவனிப்பாங்க. ஒரு தாய் மகனாக பார்க்குற மாதிரி தான் என் மனைவி. இப்போ சில பேருக்கு இந்த சிறுநீரக கோளாறு ஏற்படும் போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மனம் தளர்ந்து போயிடுறாங்க, ஒரு அச்சம் வந்துடுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இது சாதாரணமான ஒரு நோய் தான். இது நம்ம கட்டுப்படுத்தலாம். ஏன்னா உணவு ரீதி, மருந்துகள், அப்புறம் மருத்துவரோட ஆலோசனை இதெல்லாம் கேட்டு நம்ம செஞ்சோம்னா நம்ம நல்லா இருக்கலாம். 300 மில்லியன் வெள்ளி 3 ஆண்டுகளுக்கு முன் இரத்த சுத்திகரிப்புக்காக அரசாங்கம் செலவிட்ட தொகை இது. சிகிச்சை பலனளிப்பதற்கு உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றமும் அவசியம். சிங்கப்பூரியன் டயட்டில் வந்து நம்ம அளவுக்கு மீறி உப்பு சாப்பிட்றோம். அதை வந்து குறைக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி மேனேஜிங் கிட்னி டிசீஸ்க்கு வந்து உப்பு லெவலில் வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நம்ம தெரிஞ்ச உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங் சால்ட், சாஸஸ், அந்த மாதிரி இதில் வந்து நிச்சயமாக உப்பு இருக்குதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதே நேரத்தில் வந்து ப்ரொசஸ் ஃபுட், அதாவது கேன் ஃபுட், ப்ரொசஸ் மீட்,
ஹேம், சாசேஜஸ் அதுலேயும் வந்து நிறைய உப்பு சேர்ப்பாங்க. ஸோ ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டால் வந்து அதுவும் ஒரு நம்ம உடம்புக்கு முக்கியமான ஒரு சத்துன்னு சொல்லலாம். ஆனால் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்கு வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, அதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க எவ்வளோ சாப்பிடணும். கருப்பு கலரில் உள்ள சோடா வகைகள் அதில் வந்து நிறைய ஃபாஸ்பரஸ் இருக்கும். அது வந்து லிமிட் பண்ணுறது இல்லைன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து மாமிச வகைகள், நம்ம காமன் மீட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் லென்டில்ஸ், பீன்ஸ் அந்த மாதிரி ஃபுட் வகைகளையும் நிறைய ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லலை. நம்ம எந்த ஸ்டேஜில் அந்த கிட்னி டிசீஸ் இருக்கோ அதே அளவுக்கு வந்து அந்த டயட்டிஷியனோ இல்லை வந்து மெடிக்கல் டாக்டரோ வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க எவ்வளோ சாப்பிடணும், எந்த அளவுக்கு குறைக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நேச்சுரலே வந்து பொட்டாசியம் வந்து நிறைய நம்ம எடுத்துக்கிட்ட ஆரஞ்சு வகைகள், பனானா, டொமேட்டோ அந்த மாதிரி உணவுகளில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம வந்து லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், கொரியண்டர், செலரி அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அதோட உப்பு தன்மையும் வந்து நம்ம டேஸ்ட்க்கு வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். மொதல் ஸ்டெப்பாக வந்து ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்தாலும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேரிஸ் வகையிலே வந்து எத்தனையோ மாதிரி பேரிஸ் வகைகள் இருக்குது. ஸோ பழ வகைகளோ இல்லை காய்கறி வகைகளோ இல்லை ப்ரோட்டீன் வகையிலையோ வந்து நிறைய மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு. முக்கியமாக கவனிக்க வேண்டியதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு முடியுமோ நம்ம சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயமா அமையுது. சைலண்ட் கில்லர் சிறுநீரக நோயை இப்படியும் குறிப்பிடுவதுண்டு. அறிகுறிகள் எதுவுமின்றி பல ஆண்டுகள் நம் உடலில் ஏற்படக்கூடியது. உடல் சோர்வு, கால்களில் வீக்கம், கவனக்குறைவு போன்ற அறிகுறிகள் தோன்றும்போது நோய் முற்றிவிட்டது என தெரிய வரும். ஒருத்தருக்கு கிட்னி பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல வந்து நம்ம மருத்துவருக்கு தான் போகணும். அவர் தான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதன்படி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உதவி தேவைப்படுறவங்களுக்கு வந்து சில சலுகைகள் உள்ளது. பார்த்திங்கன்னா சப்சிடி, அதாவது ஹோம் மீன்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மீன்ஸ் டெஸ்டிங் படி வந்து ஒரு சப்சிடி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் சைட், உங்களோட இன்கம் ரேஞ்ச் பார்த்து, அதாவது உங்கள் சம்பளத்தை பார்த்து. அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு அந்த 3 Msன்னு சொல்லுவோம். 3 Ms என்பது வந்து உங்களோட மெடிசேஃப், உங்களோட மெடிஷிப், அதுக்கப்புறம் வருவது தான் மெடிஃபண்ட். அதுலேயும் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போ நீங்கள் NKF போல் இடத்துக்கு போனீங்கன்னா சப்சிடைஸ் ரேட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. NKFலேயும் MSW சோஷியல் ஒர்க்கர்ஸ் அங்கேயும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்லேருந்து ரிஃபர் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம். இவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், எப்படி உதவலாம், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு. இப்போ நீங்கள் என்ஸ்டேஜ் ரீனல் கிட்னி ஃபெயிலியர், அதாவது இந்த டிசீஸ் இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக உங்கள் சாப்பாடு, உங்கள் எக்ஸசைஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தொடரும். உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, வழக்கமான மருத்துவ பரிசோதனை, சிறுநீரக நோய் உள்ளவர்கள் இவற்றில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். அப்போதுதான் தகுந்த சிகிச்சைகளை உரிய நேரத்தில் செய்து கொள்ளலாம். நோய் முற்றி சிறுநீரகம் செயலிழக்காமல் பார்த்து கொள்ளலாம். நம் உடல் நலம் நம் கைகளில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.